ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த காலையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். 11 மாதங்கள் அற்புதமாக ஓடிடுச்சு. ஆண்டவர் ரொம்ப அழகாக நடத்தினார்ல. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்குங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் ஆலோசனை கேளுங்க. அவர்கிட்ட கேட்காம ஒன்றையும் செய்யாதீங்க. உங்கள் வீட்டில் கேட்குறதுக்கு முன்னாடி, உங்கள் நெருங்கின உறவுகள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி, ஆவியானவர்கிட்ட உட்காந்து ஆவியானவரை எதாவது செய்தாலும் எதாவது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஆவியானவர்கிட்ட ஒரு வார்த்தை. தாவீதுன்ற மனுஷனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பைபிளில் ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட். ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், பல ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த ரீசன், தாவீது தன்னுடைய வாழ்ந்த நாட்களில் ஒன்றை கூட ஏசப்பாவை கேட்காம எதுவும் செய்யவே மாட்டார். ஒரு விஷயத்தை கூட ஆண்டவருக்கு தெரியாமல் செய்ய மாட்டார். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பார். ஆண்டவர் இதை நான் பண்ணலாமா, இந்த போருக்கு போகலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா. அதனால தான் பாருங்கள், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷனாக தாவீது காணப்பட்டார். இந்த மாதம் ஆவியானவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு எதை செஞ்சாலும் ஆவியானவரோடு இணைந்து தாவீது போல் ஆவியானவர்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு சஜஷன் கேட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் செய்கிற காரியங்கள், தொழில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். why we are celebrating Christmas? what is the reason? ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோங்க? அது என்றைக்கா யோசிச்சுருக்கிறீங்களா? டிசம்பர்னு வந்தாலே போதும், சூப்பரான பிஸியான ஒரு மந்தில், ஆமாம், ஒரு சீசன் ஷாப்பிங்காக போயிடும். இப்போ கிறிஸ்மஸ் கேரல்ஸு, சர்ச்சு ஒர்க்கு, இதுன்னு போயிடும். ஆனால் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், எதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தாருன்னே தெரியாமல் அப்படியே ஒரு ரிலீஜியஸ் கிறிஸ்டினாக போயிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பைபிள் ஒரு அழகான வசனத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் உருவாக வேண்டும் என்று நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போது why we are celebrating Christmas today? இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, ஏன் கிறிஸ்மஸை குறித்து இன்றைக்கி பல செய்திகள் இன்றைக்கி ஊடகங்களிலே வரலாம். யூடியூப் திறந்தால் இன்றைக்கி பல கிறிஸ்மஸ் செய்திகள் வரலாம். ஆண்டவர் நமக்காக பிறந்தார், இது பண்ணார், சூப்பர், எல்லாம் ஓகே, இட்ஸ் வெரி நைஸ், வெரி குட், பியூட்டிஃபுல் மெசேஜஸ். ஆனால் ஏங்க இயேசு கிறிஸ்து வரணும்? ஏன் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடணும்? பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் உருவாக வேண்டும் என்று நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனைன்றது அது தாங்க முடியாத ஒரு வலி. இது வேதனை ஸ்திரீகளுக்கு தெரியும். பவுல் அதை கம்பேர் பண்ணுறார். கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் உருவாகணும்ப்பா. நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வானாதி வானவர், தேவனுடைய தற்சொரூபம், அவருக்கு சமமாக இருப்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக மனித அவதாரம் எடுத்து மனுஷனுக்காக இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை உணர்ந்தவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அது பயங்கரமான அன்புங்க. அது சொல்லும் போது அந்த அன்பை அதை உட்காந்து யோசிச்சு அதை உணர்ந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு அந்த அன்பு புரியும். அதெல்லாம் இன்றைக்கி யோசிக்கிறது இல்லை. கிறிஸ்மஸ்னால் தப்பு கிடையாது. கிறிஸ்மஸ் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரிலேஷன்ஸ் கூட போகணும். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக குடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, தெரியுமா? குடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, தப்பான உறவுகளோடு நேரத்தை செலவிடுகிற ஆட்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியத்திற்கு அந்த உலகத்துக்கு வரவே இல்லை. அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? உலகத்தில் பிறந்தார், மனிதனுக்காக பிறந்தார். ஆனால் இன்றைக்கி அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உலகத்தில் பிறந்தவர் உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, will you give your heart to Jesus today? இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்னு பேர் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உள்ள ஜீசஸ் இருக்காரான்னு தெரில. உள்ள இயேசு கிறிஸ்து கிடையாது. ஏன்னா உள்ள இயேசு கிறிஸ்து பிறக்கல, பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் அப்படின்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறாருன்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. ஆர் யூ த ஒன்? நீங்கள் அந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கீங்களா? இன்றைக்கி சடங்காச்சாரமாக, ரிலீஜியஸாக, லீகல் கிறிஸ்டியன்ஸாக, லீகலிஸ்டிக்காக இல்லை. கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் உருவாகணும்னு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும்னு விரும்புகிறார். உலகத்தில் பிறந்தார், இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும்னு விரும்புகிறார். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். உங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஆனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக மாறும். உங்களோட கூட இருந்து ஆலோசனை தருவார், உங்களை வழி நடத்துவார். ஆனால் இன்றைக்கி சேட்லி இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் போது அவருக்கு இடம் இல்லாமல் போனது. அதே எக்ஸாக்ட் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கி யாரும் ஆயத்தமாக கிடையாது. ஆனால் நான் கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு நிறைய கொடுக்குறேன், ஆண்டவருக்காக நிறைய பண்ணுறேன். இயேசு உள்ளே இல்லைன்னா
நம்மளால் பரலோகத்துக்கும் போக முடியாது. நம்ம இந்த வாழ்க்கை வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். அதுக்கு உலகத்தானாவே இருந்துட்டு போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, பேரளவில் நீ கிறிஸ்தவரில் நிறைய பேர் இருக்கிறோம், நிறைய கிறிஸ்டியன்ஸ் இன்றைக்கி பேரளவில் இருக்கிறோம். ஆனால் உள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரான்றது ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கி மறுபடியும் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் சீசனில், இஸ் ஜீசஸ் ரியலி தேர் இன் யுவர் ஹார்ட்? Have you gave your heart to Jesus? Have you gave your heart to Jesus? உள்ளே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து? கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதம் முழுவதும் சில கொஸ்டின்ஸை த்ரோ பண்ணணும்னு விரும்புகிறேன். Let the questions make you think and let it help you to come back to God. பேரளவில் இருக்கிறது வேஸ்ட்டுங்க. பேரளவில் இருக்கிறது வேஸ்ட். நான் சொல்கிறேன்னே, இங்கே எங்கேனாலும் எழுதி வச்சுக்கலாம். பேரளவில் இருக்கிறது வேஸ்ட். சர்ச்சுக்கு போகிறேன், வேஸ்ட்டு. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வேஸ்ட்டு. இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாருன்றது ரொம்ப பெரிய கேள்வி. கிரைஸ்ட் இருக்கிறாரா உங்கள் உள்ளத்தில்? கிரைஸ்ட் இருக்கிறாரா? நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன். இந்த மெசேஜ் முடிச்சதுக்கப்புறம் சிட் இன் ப்ரேயர். இந்த நாள் முழுவதும் லெட் த கொஸ்டின் உங்களுக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஓடட்டும். கிரைஸ்ட் இருக்கிறாரா? எனக்குள்ளே கிரைஸ்ட் இருந்தால் நான் அப்படி பண்ணுவேனா? என் மனைவிக்கு துரோகம் பண்ணுவேனா? எனக்குள்ளே கிரைஸ்ட் இருந்தால் என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? எனக்குள்ளே கிரைஸ்ட் இருந்தால் எங்கள் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோர்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? துணிகரமாக இன்றைக்கி உலகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. காம்ப்ரமைஸ்டு கிறிஸ்டியன்ஸ் இன்றைக்கி. சும்மா பேரளவில் கிறிஸ்துவன், பெயருக்கு நேம்ஸே கிறிஸ்டியன்ஸ். மனைவிக்கு உண்மையாக இல்லை, உட்காந்து மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு இங்கே ஆண்டருக்காக நான் இந்த ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறேன். கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு, பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்காமல், உங்கள் நடத்துகிறவர்களுக்கு உண்மையாக இருக்காமல், you will never enter heaven. Bible never encourages that kind of life. இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பறக்கணும்னு விரும்புகிறார். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் அர்த்தமான கிறிஸ்மஸாகவும் இருக்கும். அதெல்லாம் மாற்றிட்டு கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. இந்த கேள்வி மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? Is Jesus there really in your heart? Let the question make you think. God bless you. Have a blessed day.